ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா. ராமாயணத்துல யாக தேவர் யாரு அப்படின்றது தான் பார்க்க போறோம். தசரதனுக்கு குழந்தைங்க இல்ல அப்படின்றதுக்காக ரிஷி ஸ்ரிங்காவை வச்சு புத்திரகாமேஷ்டி யாகத்தை செஞ்சாரு தசரதன். ரிஷி ஸ்ரிங்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ரிஷி ஸ்ரிங்கா கார்டுல இருக்கிற ஸ்கேன் கோட ஸ்கேன் பண்ணி பாருங்க. ரிஷி ஸ்ரிங்கா என்ற கலைக்கொட்டு முனிவர் செஞ்ச புத்திரகாமேஷ்டி யாகத்திலிருந்து யாக தேவர் அமிர்த பாயாசத்தோட வெளியில வராரு. இந்த யாக தேவர் எப்படி இருந்தாருன்னா ஒரு பூதம் மாதிரி இருந்தாரு. கரடி மாதிரி உடம்பு பூரா முடி வச்சுக்கிட்டு ஒரு பூதமா யாகத்திலிருந்து வெளியில வந்து அந்த அமிர்த பாயாசத்தை தசரதன் கிட்ட கொடுக்கிறாரு. அந்த அமிர்த பாயாசத்தை தான் வசிஷ்டர் தசரதன் கிட்ட உன்னோட 3 மனைவிகளுக்கும் பிரிச்சு கொடு அப்படின்னு சொல்றாரு. அந்த அமிர்த பாயாசத்துல தான் மகாவிஷ்ணு, ஆதிசேஷன், பாஞ்சசன்யம், சக்கரத்தாழ்வார், சிவபெருமான், பார்வதி தேவி இவங்க எல்லாருமே ஐக்கியமாறாங்க. அந்த அமிர்த பாயாசத்தை கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை, அஞ்சனா தேவி இவங்க எல்லாம் பருகிறாங்க. அதன் மூலியமா பிறக்கிற குழந்தைங்க தான் ராமர், பரதன், லக்ஷ்மண, சத்ருக்னன், ஹனுமான். இந்த கடவுள்கள்லாம் எப்படி அமிர்த பாயாசத்துல உட்கார்ந்தாங்க, இவங்கெல்லாம் எப்படி வந்து குழந்தைங்களா பிறந்தாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கண்டிப்பா பாருங்க. நம்ம இசிஜி கார்ட்ஸ்ல யாக தேவருக்கு எதனால பாசிட்டிவ் சிம்பிள் கொடுத்திருக்கிறோம்னா இவர் யாகத்திலிருந்து கொண்டு வந்த அமிர்த பாயாசத்துல தான் ராம அவதாரமே ஆரம்பிக்குது இல்லையா, அதனாலதான் இவருக்கு பாசிட்டிவ் சிம்பிள். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா.